நைட் டைம்ல டார்க் ரூம்ல மொபைல் யூஸ் பண்ற ஹேபிட் இருக்கு. அதுவும் வீட்ல குழந்தைங்கள வச்சுட்டு டார்க் ரூம்ல மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா சில விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து எமிட் ஆகுற ப்ளூ லைட்ன்றது நம்ம தூக்கத்த இன்டியூஸ் பண்ற ஹார்மோனான மெலட்டோனின ஈஸியா சப்ரஸ் பண்ணிடும். ஸோ இந்த மெலட்டோனின் அப்படின்றது பெரியவங்கள கம்பேர் பண்ணும்போது சின்னவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம டார்க்கர் ரூம்ல ஸ்க்ரீன்ஸ ரொம்ப வெளிச்சமா வச்சு பார்க்கும்போது, இந்த ப்ளூ லைட் ஆனது இந்த மெலட்டோனின கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணிடும். ஸோ கன்சிஸ்டன்ட்டா இந்த ஈவென்ட் நடக்கும்போது தூக்கம் கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தூக்கம் சரியா வரல அப்படின்ற கம்ப்ளைண்டோட வர பேஷண்ட்ஸோட எண்ணிக்கையில ஆவரேஜா ஒரு 10 பேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல 8 பேரோட ஹிஸ்டரியில இந்த மொபைல் நோண்டுற பழக்கம், அதுவும் மெயினா இந்த டார்க் ரூம்ல மொபைல் நோண்டுற பழக்கம் அப்படின்றது ரொம்ப லாங் டைமா இருந்திருக்கும். அண்ட் இதுக்கான சில தீர்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் ஒன்ஸ் அவங்க பெட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ காமிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் பெரியவங்கள பொறுத்தவரைக்கும், நீங்க இன் கேஸ் டார்க்கர் ரூம்ல மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் டிம் லைட் போட்டு யூஸ் பண்றது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில நம்ம டிவைஸ்லயே மொபைல்லயே ப்ளூ லைட் ஃபில்டர், ஐ கம்ஃபோர்ட் ஷீல்டு, நைட் லைட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அத ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த ப்ளூ லைட்ட ஈஸியா அது ஃபில்டர் பண்ணும். அண்ட் நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாம பார்த்துக்கும். இது ஒரு தீர்வு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோன பெட்டுக்கு போன அப்புறமா ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்.